Good morning friends. In history of literature age of chaucer பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம chaucerோட masterpiece the Canterbury Tales அத பத்தியும் டீடைலா பார்ப்போம். First இந்த ஏஜோட historical background. Dislike for papal and church interferences. Actually சர்ச்சுக்கு வந்து சர்ச்சுக்கு மிகப்பெரிய அதிகாரம் கையில் இருந்துச்சு. ஆனால் இந்த பீரியடில் ஏஜ் ஆஃப் சாசரில் சர்ச் வந்து ரொம்ப கரப்டடாகவும் அதோட சூப்பர்ஸ்டிஷியன்ஸாக மூட நம்பிக்கைகள் மிகுந்ததாகவும் ஆக ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் வந்து ஸ்ட்ராங் நேஷ்னலிட்டிக் பேஷன்ஸ், அதாவது 100 years வார் நடந்துட்டு இருந்த டைம் அது இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையில். ஸோ ஒரு நாட்டுப்பற்றுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நம்ம நாடு தான் ஜெயிக்கணும் இந்த வாரில், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் நேஷ்னலிட்டிக் பேஷன் வந்து ஸ்ட்ராங்காக உருவாக ஆரம்பிச்சிச்சு. அடுத்து சார்ஜ்டு அட்மாஸ்பியர் மீன்ஸ் பெசன்ஸ். அந்த 100 years வார்னால பெசன்ஸ் மேலே அதிக டேக்ஸ் போடுறாங்க. மக்களுக்கு வந்து எல்லோரும் வாரில் ஈடுபட்டதுனால அவங்களால வந்து விவசாயம்லாம் பண்ண முடியல. ஸோ தேவையான அளவு உற்பத்தி பண்ண முடியல. பட் டேக்ஸும் அதிகமாகிடுச்சு. ஸோ பெசன்ஸ் வந்து ரிவோல்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுதான் பெசன்ஸ் அப்ஹீவல். ஸோ ஒரு சார்ஜ்டு அட்மாஸ்பியராகவே இருந்துச்சு, ஒரு குவைட்டான அட்மாஸ்பியராக இல்லைங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் வந்து மிடில் கிளாஸ் ஆல்சோ எமர்ஜ்டு. இங்கே வந்து மிடில் கிளாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக முக்கியத்துவம் பெற ஆரம்பிச்சிச்சு இந்த ஏஜில், சாசர் ஏஜில். அண்ட் தென் இட் இஸ் அ டிரான்சிஷன் ஃப்ரம் ஏஜ் ஆஃப் மெடிவலிசம் டு த ஏஜ் ஆஃப் மாடர்னிசம். கொஞ்சம் கொஞ்சமாக மெடிவியல் ஏஜ்லேருந்து மாடர்ன் ஏஜுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதில் இந்த ஏஜ் ஆஃப் மெடிவியலிசத்துக்கு சாசர் வாஸ் த நைட் ஸ்டார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏஜ் ஆஃப் மாடர்னிசம்க்கு சாசர் இஸ் கன்சிடர் அஸ் த மார்னிங் சன் அப்படின்னு சொல்லுவாங்க சாசரை. அண்ட் தென் இந்த ஏஜ் ஆஃப் சாசரில் முக்கியமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்னா அது பிளாக் டெத்து 1348 வந்துச்சு. ஏறக்குறைய 1/3 ஆஃப் கண்ட்ரிஸ் பாப்புலேஷன் வந்து இதில் டெஸ்ட்ரக்ட் ஆகிடுச்சு இந்த பிளேக்னால். ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் ஏஜ் ஆஃப் சாசர். அண்ட் தென் நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு see about சாசர்ஸ் லைஃப். சாசரோட வாழ்க்கை வரலாறு பார்க்க போகிறோம். சாசர் வந்து 1340 பிறந்தார். அவருக்கு வந்து எக்ஸாக்ட் டேட்டு கொடுக்கல, அவர் பிறந்த டேட் எதுவும் கொடுக்கல. he is son of லண்டன் விண்டனர்னா வைன் மர்ச்சன்ட். இவர் வந்து ஒரு வைன் மர்ச்சன்ட்டோட சன்னு. அண்ட் தென் he was educated in செயின்ட் பால்ஸ் கத்தீட்ரல் ஸ்கூலில் எஜுகேஷன் கற்றுக்கிட்டாரு. அண்ட் தென் இன்னர் டெம்பிளில் he studied law also. அண்ட் 1357 இவர் ஒரு கோர்ட்டியராக ஆனார். டிப்ளமேட் அண்ட் சிவில் சர்வெண்ட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கார். And then in 1368 to 78 he was sent to France, Geneva and Florence. ஸோ நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து இவர் வந்து அரசு சார்பில் போயிருக்காரு. ஸோ அந்த இவரோட எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் இவர் இந்த அளவுக்கு நல்ல மாஸ்டர் பீஸ்லாம் கொடுக்க முடிஞ்சது. ஸோ இந்த அவரோட ட்ராவல்ஸ் தான் இவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. எஸ்பெஷலி டான்டே, பொக்காஷியோ இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் அபவுட் சாசர்ஸ் லைஃப். நெக்ஸ்ட்டு நம்ம சாசரோட ஒர்க்ஸ் பார்க்க போகிறோம். சாசரோட ஒர்க்ஸை 3 பீரியட்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஹிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் ஃப்ரெஞ்சு. அவரோட ஃப்ரெஞ்சு இன்ஃப்ளூயன்ஸில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காருன்னா ரோமன் டி லா ரோஸ் அண்ட் த புக் ஆஃப் டச்சஸ். இந்த 2 ஒர்க்ஸும் ஃப்ரெஞ்ச் பீரியடில் ரைட் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் மிடில் பீரியட்னா இட்டாலியன் பீரியடில் த ஹவுஸ் ஆஃப் ஃபேம், த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ், translation of consolation of philosophy, Troilus and Cressida and the legend of good women. இந்த ஒர்க்ஸ்லாம் இட்டாலியன் பீரியடை சேர்ந்தது. அண்ட் தென் லாஸ்ட் பீரியட் இங்கிலீஷ் பீரியட். இந்த இங்கிலீஷ் பீரியட்லாம் அவரோட மாஸ்டர் பீஸ் கேண்டர்பரி டேல்ஸை எழுதியிருக்கார். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சார்ஸோட ஒர்க்ஸோட ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது அவரோட ஒர்க்ஸ் எப்படி இருந்துச்சுன்ட்டு. கிஃப்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் பவர். அவரோட டிஸ்கிரிப்டிவ் பவர் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸ்டோரி சொல்கிறதுல அவர் மாதிரி ஜீனியஸ் யாரும் இல்லை. அவர் வந்து அவரோட மியூசிக்கல் எலமெண்ட்டும் ரொம்ப இனிமையாக இருந்தது.
அண்ட் பர்சனல் டச்சஸ், சார்மிங், ஹியூமரஸாகவும் அவரோட ஸ்டோரிஸ் இருந்தது. அண்ட் softness in narration, perennial interest in humanity. All these are the features of Chaucer's works. And அந்த சார்சரோட கான்டெம்பரரிஸ் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ. ஃபர்ஸ்ட் ஒன் ஜான் கோவர். சார்சர் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேர் வந்து நல்ல போயம்ஸும் எழுதியிருக்காங்க அந்த ஏஜில். ஃபர்ஸ்ட் ஒன் we are going to see about ஜான் கோவர். சார்சரோட சீஃப் ரைவல்னு கூட வேறு நம்ம சொல்லலாம். He is from a good Kentish family, and he took an active part in politics and literary activity of that time. இவரோட 3 books இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் வந்து எழுதியிருக்காரு. இவரும் சார்சர் மாதிரியே 3 பீரியட்ஸாக இவரோட ஒர்க்கை சொல்லுவாங்க. ஃப்ரெஞ்ச் பீரியட், இட்டாலியன் பீரியட் அண்ட் தென் இங்கிலீஷ் பீரியட் லைக் தட் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இவர் வந்து ஸ்பெக்குலம் மெடிடான்டஸ் அப்படின்ற ஒரு போயம் எழுதியிருக்காரு. இன் ஃப்ரெஞ்சில் ரைட் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் செகண்ட் ஒன்று வாக்ஸ் கிளாமண்டிஸ் அப்படின்ற ஒர்க்கை லாட்டினில் எழுதியிருக்காரு. திஸ் இஸ் அபவுட் ஜான் கோவர். நெக்ஸ்ட் ஒன் வில்லியம் லாங்லேண்ட். வில்லியம் லாங்லேண்ட்னாலே நமக்கு வந்து மனசுக்கு வர வேண்டிய ஒரு ஒர்க்கு பியர்ஸ் ப்ளோமன் தான். இட்ஸ் அ அலிகாரிக்கல் போயம் அப் டு 15,000 லைன்ஸ். 15,000 லைன்ஸில் எழுதப்பட்ட ஒரு அலிகாரிக்கல் போயம். வில்லியம் லாங்லேண்ட்னாலே அவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு பியர்ஸ் த ப்ளோமேன். அண்ட் அவர் இதில் வந்து he is லைக் ரெவல்யூஷனிஸ்ட், புரட்சிகரமான தாட்ஸ் வந்து இதில் வந்து சொல்லியிருப்பார். அண்ட் தென் இட் இஸ் நோன் அஸ் காஸ்பல் ஆஃப் த புவர். இட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் த பியர்ஸ் ப்ளோமன் வந்து காஸ்பல் ஆஃப் த புவர்னு அழைக்கப்படுது. திஸ் இஸ் அபவுட் வில்லியம் லாங்லேண்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிற மூணாவது ஆள் ஜான் பார்பர். he is the first Scottish poets to climb our attention. ஒரு ஸ்காட்டிஷ் போய்ட்டும் கூட. அண்ட் தென் இவரோட ஒர்க்குன்னு பார்த்தா ப்ரூஸ். இட்ஸ் a lengthy poem of 20 books and 13,000 lines. ப்ரூஸ்ன்றது இவரோட இம்பார்ட்டண்டான ஒர்க்கு. இதில் 20 புக்ஸில் எழுதியிருக்காரு. அண்ட் தென் 13,000 லைன்ஸில் எழுதியிருக்காரு. அண்ட் தென் இந்த போயம் வந்து it contains absurd legend and a good ideal of inaccuracy, but it is no mean beginning to a long series of Scottish heroic poems. So this is about John Barber. Now we are going to see about prose of Chaucer's age. Chaucer's ageல என்னென்ன ப்ரோஸ் ஒர்க்லாம் இருந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். சார்சரோட ஏஜில் ப்ரோஸ் ஒர்க்லாம் அதிகமாக இல்லை, 1 or 2 தான் இருந்துச்சு. அதில் எஸ்பெஷலி ஜான் விக்லிஃபோட டிரான்ஸ்லேஷன் ஆஃப் பைபிளஸ் நம்ம சொல்லலாம். அண்ட் தென் தாமஸ் மேலடியோட கிங் ஆர்தர் பற்றிய ஸ்டோரியும் சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் த 2 important prose works in Chaucer's age. And Thomas Malory, it is a allegory. There was a return of alliteration which had been replaced with rhymes in the Middle Ages. And then the same timeல prose workக்கு இம்பார்ட்டன்டான பர்சனாக சாசரும் சொல்லலாம். அண்ட் தென் ஜான் ஆஃப் ட்ரெவிஷியா அண்ட் ஜான் விக்லிஃப் இவங்களும் வந்து ப்ரோஸ் ஒர்க்குக்கு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சார்சரோட மாஸ்டர் பீஸ் த கேண்டர்பரி டேல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சார்சஸ் கேண்டர்பரி டேல்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை பொக்காசியோஸ் டெக்கமரான். பொக்காசியோட ஒர்க்கு டெக்கமரானோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் சார்சர் வந்து கேண்டர்பரி டேல்ஸ் எழுதியிருக்காரு. இதில் 29 பில்கிரிம்ஸ் வந்து டபாடியின் அப்படின்ற ஒரு சத்திரத்தில் மீட் பண்ணுவாங்க. இதில் 23 ஸ்டோரிஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. கேண்டர்பரி டேல்ஸில் மொத்தம் 24 ஸ்டோரிஸ் ஆர் தேர். 23 பேர் சொல்லியிருப்பாங்க ஸ்டோரிஸு. அண்ட் தென் இதில் சார்சரே வந்து 2 ஸ்டோரிஸ் சொல்லியிருப்பார். டேல் ஆஃப் சர் தோபாஸ் அண்ட் தென் டேல் ஆஃப் மெலிபி. இந்த 2 ஸ்டோரிஸும் சார்சர் சொன்ன ஸ்டோரிஸு. அண்ட் தென் இந்த கேண்டர்பரி டேல்ஸ் வந்து ஸ்டார்ட் வித் நைட்ஸ் டேல் தான் ஆரம்பிக்கும், எண்ட்ஸ் வித் பார்சன்ஸ் டேல்.
24 ஸ்டோரிஸ்லேயே கொஞ்சம் நல்லா பெஸ்ட் ஸ்டோரினா நைட்ஸ் டேல் சொல்லலாம். இட்ஸ் அபவுட் பார்லமன் அண்ட் ஆர்செட் ஸ்டோரி இது. அண்ட் தென் இந்த கேண்டர்பரி டேல்ஸ் வந்து எண்ட்ஸ் வித் ரிட்ராக்ஷன் சார்ஸஸ் அப்பாலஜி ஃபார் வல்கர் அண்ட் அன்வர்தி பார்ட்ஸ். லாஸ்ட்டில் வந்து சில அன்வர்தி பார்ட்ஸ்க்காக அவர் வந்து அப்பாலஜிஸ் கேட்டிருப்பார் சார்சர். அந்த ரிட்ராக்ஷனோடு இது எண்ட் ஆகுது. அண்ட் தென் இதுதான் டபாடியன். இங்கே தான் வந்து இந்த பில்கிரிம்ஸ்லாம் மீட் பண்ணுவாங்க. 29 பில்கிரிம்ஸ் வந்து மீட் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் சார்சர். இதில் வந்து அப்பர் கிளாஸ் மிடில் இந்த கேண்டர்பரி டேல்ஸில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் பற்றி கிளாஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய பீப்புளை பற்றி சார்சர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். அப்பர் கிளாஸ்ன்னு பார்க்கும்போது நைட்டு, ஸ்கொயர், ப்ரையரஸ், மாங்க்கு, ஃப்ரையர் இவங்களை வந்து அப்பர் கிளாஸில் சேர்ந்தவங்க. மிடில் கிளாஸ்னால் மர்ச்சன்ட்டு, கிளர்க் ஆஃப் ஆக்ஸ்போர்ட், மேன் ஆஃப் லா, ஃப்ராங்க்லின், 5 கில்ஸ்மேன், குக்கு, ஷிப்மேன், டாக்டர் ஆஃப் ஃபிசிக்கு, ஒய்ஃப் ஆஃப் பாத் இவங்கெல்லாம் மிடில் கிளாஸில் வருவாங்க. லோயர் கிளாஸில் யோமன், பார்சன், ப்ளோமன், மில்லர், மேன்சிபிள், ரீவ், சம்மனர், பாடன் இவங்களாம் வந்து லோயர் கிளாஸை சேர்ந்தவங்களாம் இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஈக்குவாலிட்டியே ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ அப்பர் கிளாஸ் பீப்புளை பற்றியும் பேசியிருக்காரு, மிடில் கிளாஸ், லோயர் கிளாஸ் எல்லாரை பற்றியும் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. இவங்க தான் அந்த கேரக்டர்ஸ்: பார்டனர், நைட், ஸ்கொயர், மாங்க், த ஃப்ரையர், த சம்மனர். ஸோ தீஸ் ஆர் த கேரக்டர்ஸ் இன் த கேண்டர்பரி டேல்ஸ். ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் த நைட். நைட்ஸ் டேலோட தான் கேண்டர்பரி டேல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். நைட்ஸ் டேலில் ஃபஸ்ட்டு நைட்டை பற்றி பார்ப்போம். He is the member of household group. He represents the ideals of truth, honor, generosity, courtesy, modesty and gentleness. அவர் வந்து ரொம்ப ஜென்டிலானவர், ரொம்ப நேர்மையானவர், சிவல்ரி இதுக்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஃபஸ்ட் டு அரைவ் டபாடின் ஆஃப்டர் சார்சர். சார்சருக்கு அப்புறம் டபாடினை அடைஞ்சவங்கள இவர் தான் ஃபஸ்ட்டு நைட்டு. அடுத்து இவர் வந்து நிறைய இடங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. நிறைய கண்ட்ரீஸுக்கும் அவரோட கண்ட்ரிக்காக ஃபைட் பண்ணவும் போயிருக்காரு. He tells the first tale of Canterbury Tales. Canterbury Talesல first tale இவர் தான் ஸ்டார்ட் பண்ணுவார். He tells about 2 friends duel with one another over the love of women. அதாவது இவரோட ஸ்டோரி வந்து 2 ஃப்ரெண்ட்ஸை பற்றி, அவங்க வந்து ஒரு பொண்ணோட லவ்வுக்காக எப்படி வந்து அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க அதை பற்றி ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பார். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டோரி இன் கேண்டர்பரி டேல்ஸ். நெக்ஸ்ட் கேரக்டர் இஸ் த ஸ்கொயர். ஸ்கொயர் வந்து நைட்டோட பையன். அவரை டிஸ்கிரைப் பண்ணும்போது எப்படி டிஸ்கிரைப் அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஆஸ் ஃப்ரெஷ் அஸ் த மந்த் ஆஃப் மே மந்த் மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அவரை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஹீ ஃபாட் பேட்டில்ஸ் ஃபார் வின்னிங் ஹிஸ் லேடி லவ்ஸ். அவர் மற்றவங்கள்லாம் சிவல்ரிக்காக சண்டை போடுறாங்கன்னா இவர் வந்து லேடி லவ்க்காக சண்டை போட்டிருக்காரு. ஹீ இஸ் ஹம்பிள் அண்ட் மாடஸ்ட். பார்க்குறதுக்கு ரொம்ப ஹம்பிளாகவும் மாடஸ்ட்டாகவும் இருப்பார். இவர் இதை பற்றி டேல் சொன்னார்னா ஓரியண்டல் டேல். இவர் சொன்ன டேல் பேர் ஓரியண்டல் டேல். நெக்ஸ்ட் கேரக்டர் த ப்ரையரஸ். ப்ரையரஸோட நேம் வந்து எக்லண்டைன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க அண்ட் அமியபிள்னா ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்க. ஷி ஹேட் ஃபைன் டேபிள் மேனர்ஸில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அண்ட் ஷீ லவ்ஸ் டாக்ஸ் வெரி மச் தேன் ஹியூமன் பீயிங்ஸை விட அனிமல்ஸுக்கு ரொம்ப, டாக்ஸ்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் கேரக்டர் இஸ் மாங்க்னா யாருன்னா மதகுரு. லைக் இந்த ப்ரையரஸ் மாதிரி, நன் மாதிரி. ஸோ மாங்க் வந்து he is often compared with the prioress, and he is a robust and masculine man. நல்ல ஸ்ட்ராங்கான ஹெல்த்தியான பர்சனாக இருப்பார். he likes to travel, he likes to eat, he likes hunting also. ஸோ இந்த மாதிரி மாங்க்கு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டோரியில். அண்ட் தென் ஃப்ரையர் எப்படி இருப்பாருன்னு சொன்னால், he lived a poor life, begging ஒன்ல பிச்சை எடுத்து வாழக்கூடியவர் ஃப்ரையரு. அண்ட் தென் he is interested in love affairs of young people. He is a good singer also. The next character is பார்டனர். சார்ஸோட மாஸ்டர் பீஸ் இன் கேரக்டர் ட்ராயிங்கில் அந்த பார்டனரோட கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்டனர் இஸ் அ குட் ஸ்டோரி டெல்லர். ஹீ சிங் ஹிம்ஸ் ஆல்சோ. ஹிம்ஸ்னால் சாமி பாட்டு பாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹிம்ஸ் ப்ரேயர் சாங்ஸும் பாடுவார் இவர். நெக்ஸ்ட் கேரக்டர்ஸ் த சம்மனர் வந்து பார்டனர்ஸோட கம்பேனியன்.
அண்ட் ஹீஸ் லெக்சரஸ் அண்ட் டிஸ்ஹானஸ்டர். அவர் வந்து அவ்வளோ நேர்மையானவர் கிடையாது. லெக்சரஸ்னால் கொஞ்சம் லஸ்ட்ஃபுல்லாக இருப்பார். அண்ட் அவரோட முகம் ஃபுல்லாக பிம்பிள்ஸ், ரெட் பிம்பிள்ஸாக இருக்கும். அதை பார்த்து சில்ட்ரனே பயப்படுவாங்க. He loves garlic, onion, leeks and wine. Spout of few Latin phrases he knows. சில லாட்டின் ஃப்ரேசஸும் அவருக்கு நிறைய தெரியும். அண்ட் த நெக்ஸ்ட் கேரக்டர் இஸ் த பார்சன். பார்சன் எப்படிப்பட்டவர்னா ஐடியல் பாரிஸ் ப்ரீஸ்ட். அவர் ஒரு ப்ரீஸ்ட்டு, மத போதனையாளர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ரீஸ்ட் பார்சன். அண்ட் அவரோட தாட்ஸ் வந்து ரொம்ப ஹோலியாக புனிதமானதாக இருக்கும். அவரோட எண்ணங்களும் சரி செயல்களும் சரி ரொம்ப புனிதமானதாக இருக்கும். He is very gentle and diligent. ரொம்ப ஜென்டிலான ஒரு பர்சன் பார்சன். அண்ட் த கிளர்க் ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட். கிளர்க்கும் ரொம்ப நேர்மையானவர். He is a neutral portrayal devoted to the study of philosophy. அவர் படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டானவர். அதுலேயும் ஃபிலாசபி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படிப்பார். eager to learn and teach. கற்றுக்கிறதையும் சரி டீச் பண்ணுறதும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் prayed for the souls of those who helped him. யாரெல்லாம் அவருக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்காக அவர் ப்ரேயர் பண்ணக்கூடியவர். இஸ் வெரி பொலைட் அண்ட் ஸ்பீக்ஸ் ஓன்லி வென் நெசசரி. தேவையில்லாமல் பேச மாட்டார் யார்கிட்டையும், ரொம்ப பொலைட்டாக நடந்துக்குவார். ஸ்பீக்ஸ் அபவுட் மொராலிட்டி. எப்போ பார்த்தாலும் மொராலிட்டி பற்றி பேசிகிட்டு இருப்பார். ஒழுக்கம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பார். ஹிஸ் டேல் இஸ் ரிப்ளை டு த டேல் ஆஃப் ஒய்ஃப் ஆஃப் பாத். ஒய்ஃப் ஆஃப் பாத்தோட டேலுக்கு பதில் சொல்கிற மாதிரி இவரோட கதை இருக்கும். இவரோட டேல் வந்து ஒரு பொறுமையான ஒரு லேடி, ரொம்ப மிகுந்த பொறுமையுள்ள ஒரு லேடியை பற்றிய ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பார். அந்த ஸ்டோரி வந்து ஒய்ஃப் கிரிசில்டா அப்படின்ற ஒரு ஸ்டோரியை வந்து இந்த கிளர்க் ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டு வந்து சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு கேரக்டர் த மர்ச்சன்ட். மர்ச்சன்ட் வந்து ரொம்ப வெல்தியான பிஸ்னஸ் மேன். ட்ரேட் பண்ணுறதுல ரொம்ப புத்திசாலியாக இருப்பார். ஹி வோர் ரிச் அண்ட் மல்டி கலர்டு க்ளோத்ஸ். அவரோட க்ளோத்ஸ் வந்து ரொம்ப ரிச்சாகவும் மல்டி கலர்டாகவும் இருந்துச்சு. ஹி ஹேட் அ ஹேட் ஃப்ரம் ஹாலண்ட்லேருந்து வாங்கின ஒரு ஹேட் எப்பயும் அணிஞ்சிருப்பார். கேரிஸ் ஹிம்செல்ஃப் ஸோ வெல் தட் நோ ஒன் ரியலைசஸ் ஹீ இஸ் ஹெவிலி இன் டெப்ட். பட் வந்து எல்லாம் பார்வைக்கு தான் ரிச்சாக இருப்பார். ஆனால் அவருக்கு நிறைய கடனும் இருக்குது. நியூலி அண்ட் அன்ஹாப்பிலி மேரிடு. இப்போ தான் அவருக்கு மேரேஜ் ஆகிருக்கு. ஆனால் அந்தளவுக்கு அவர் ஹாப்பியாக இல்லை அந்த மேரேஜ் லைஃப்பில். அண்ட் நெக்ஸ்ட் கேரக்டர்ஸ் த மேன் ஆஃப் லா. மேன் ஆஃப் லா வந்து ரொம்ப வைஸ் பர்சன் அண்ட் ஸ்லைட்லி சஸ்பீஷியஸ் ஆஃப் எவ்ரி திங். எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டுகிட்டே இருப்பார் மேன் ஆஃப் லா. ஹேட் வாஸ்ட் நாலேஜ் ஆஃப் லா. லாவில் வந்து அவருக்கு நிறைய நாலேஜ் இருக்குது. ஆஃபன் அப்பாயிண்டட் பை த கிங் அஸ் அ ஜட்ஜ் ஆஃப் த கோர்ட் ஆஃப் அசிசஸ். அப்புறம் வந்து கிங்கே வந்து அடிக்கடி வந்து இவர் வந்து ஜட்ஜாக சில கேசஸில் நியமித்து வச்சுருக்காரு. அண்ட் ஹீ இஸ் அ வெல்தி லேண்ட் பையர். அடிக்கடி லேண்ட்ஸ்லாம் நிறைய வாங்குவார். நெக்ஸ்ட் கேரக்டர்ஸ் த ஃப்ராங்க்லின். இஸ் அ கம்பெனியன் ஆஃப் மேன் ஆஃப் லா. இந்த மேன் ஆஃப் லாவோட ஃப்ரெண்டு இவர் ஃப்ராங்க்லின். a wealthy gentleman who likes to have wine in the morning. காலையிலேயே வைன் சாப்பிட்றது ரொம்ப பிரியம் அவருக்கு. he loves pleasure. he is called son of Epicurus. ஸோ அவர் வந்து ரொம்ப இன்பத்தில் மூழ்கி இருக்கிறதுனால இவரை எப்படி கூப்பிடுவாங்கன்னா சன் ஆஃப் எபிக்யூரஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஃப்ராங்க்லினை. அட் கண்ட்ரி மீட்டிங்ஸ் he is representative and chairman. கண்ட்ரி மீட்டிங்கில் இவர் தான் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பார். ஃப்ராங்க்லின்ஸ் டேல் இஸ் ஸ்டோரி செட் இன் பிரிட்டனி. பிரிட்டனியில் தான் அவரோட ஸ்டோரி, அவர் சொன்ன ஸ்டோரியோட பேக்ரவுண்ட் வந்து பிரிட்டனியில் இருக்கும். த 5 guildsmen. நெக்ஸ்ட்டு 5 guildsmen. They are artisans and are newly rich, represent urban middle class. இந்த 5 guildsmen மிடில் கிளாஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி சாசர் அமைச்சிருக்காரு. They are haberdasher, a carpenter, a weaver, a dyer and a tapestry maker. இந்த 5 persons தான் 5 guildsmen, artisans. And the next character is the wife of Bath. Bath is famous for cloth making and she was herself an expert in weaving and embroidery. Embroidery work பண்ணுறது, வீவிங் பண்ணுறதுல ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க அவங்க. And she lived an honorable life. ரொம்ப உயர்ந்த ஒரு வாழ்க்கை தரத்தில் இருக்காங்க. widely travel in Italy, Spain and Jerusalem. அடிக்கடி ட்ராவல் பண்ணக்கூடியவங்க இந்த பிளேசஸ் இட்டலி, ஸ்பெயின், ஜெருசலம்க்குலாம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
ஷி லவ் டு டெல் ரொமான்டிக் டேல்ஸ் அண்ட் டு காசிப். புரணி பேசுகிறதுலையும் சில ரொமான்டிக் டேல்ஸ் சொல்கிறதுலையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க அந்த ஒய்ஃப் ஆஃப் பாத். நெக்ஸ்ட் கேரக்டர் இஸ் த ஃபிசிஷியன். ஃபிசிஷியன் எக்ஸ்ட்ரீம்லி குட் அட் ஹிஸ் ப்ரொஃபஷன் அண்ட் அஸ்ட்ரானமி. இந்த ஃபிசிஷியன் வந்து அவரோட ப்ரொஃபஷனில் ரொம்ப திறமையானவர் அண்ட் அஸ்ட்ரானமிலையும் ரொம்ப திறமையானவர். நியூ ஆஃப் எவ்ரி டிசீஸ் அண்ட் வேர் இட் கேம் ஃப்ரம் அண்ட் கிவ்ஸ் க்யூர் இமீடியட்லி. இவரால் எந்த ஒரு டிசீஸையும் அப்சர்வ் பண்ணி அது எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சுன்றதை கரெக்டாக கணிக்க முடியும். அதே மாதிரி அதுக்கு தகுந்த மெடிசன்ஸும் கொடுப்பாரு. ஹீ ஈட்ஸ் அ சிம்பிள் டயட் விச் இஸ் ஹெல்தி. ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய டயட் தான் சாப்பிடுவார். ஹீ சேவ்டு கோல்டு பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லவ் ஆஃப் கோல்டு. இவருக்கு கோல்டு சேர்க்குறது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் கேரக்டர் இஸ் த ரீவ். ஸ்லெண்டர் மேன் நேம்ட் ஆஸ்வால்ட். ரொம்ப தின்னாக இருப்பார், கிரேஸ்ஃபுல்லாக இருப்பார். இவரோட நேம் வந்து ஆஸ்வால்ட். இன்சார்ஜ் ஆஃப் ஹிஸ் மாஸ்டர்ஸ் ஷீப். அவரோட மாஸ்டரோட ஷீப்பு, கேட்டில், டெய்ரினா பண்ணை, அந்த இதுக்கு வந்து எல்லா ஆடு மாடு எல்லாத்துக்கும் இவர் தான் வந்து இன்சார்ஜ். அவரோட மாஸ்டரோட ஆடு மாடு பண்ணைக்கு வந்து இவர் தான் இன்சார்ஜு. He could observe seasons, weather and foretell harvest. இவரால் வந்து சீசன்ஸை அப்சர்வ் பண்ணி ஃபோர்டெல் பண்ண முடியும். எப்போ வந்து அறுவடை பண்ணலாம், இந்த மாதிரி வெதர் நல்லா இருக்குது நல்லா இல்லை, அந்த மாதிரி அவரால் சீசனை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ எ குட் கார்பெண்டர். நல்ல கார்பெண்டரும் கூட. அ ட்ரேட் விச் ஹி ஹேட் லேர்ன்ட் இன் யூத். சின்ன வயசில் ட்ரேடும் ஒரு கற்றுட்டு இருந்திருக்காரு. ரீவ். திஸ் இஸ் அபவுட் ரீவ். And next character is the shipman. He lives in Den, the west country, and comes from Dartmouth. The shipman வந்து டார்ட்மவுத்ன்ற பிளேஸ்லேருந்து வந்திருக்காரு. He is bold and prudent. ரொம்ப வெரி போல்டான பர்சன். widely traveled. நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணியிருக்காரு. expert in matters regarding the position of the moon, the tides and currents and the perils of the sea. இவர் வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுனால கடல் அலைகளை பற்றியும் மூனை பற்றியும் எல்லாத்த பற்றியும் நல்லா நிறைய நாலேஜ் இருக்குது. ஹிஸ் ஷிப் வாஸ் கால்ட் த மேக்தலன். அவரோட ஷிப்போட பேர் வந்து மேக்தலன். நெக்ஸ்ட் கேரக்டர் இஸ் தி யோமன். ஹி நியூ ஆல் டெக்னிக்ஸ் ஆஃப் கார்பென்ட்ரி அண்ட் கேரிட் அ ஸ்வோர்டு. எப்பயும் கையில் ஒரு கத்தி வச்சுருப்பார். கார்பென்ட்ரியில் எல்லா விதமான டெக்னிக்ஸும் தெரியும். இந்த யோமன் வந்து நைட்டோட ஹெல்ப்பர் அந்த மாதிரி. He carried a sword, god and a shield and a dagger. சோல்ஜர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, ஒரு ஸ்வோர்டு அண்டு காட், ஒரு கேடயம் மாதிரி, ஷீல்டு, டேகர்லாம், ஒரு சின்ன கத்தி, இதெல்லாம் வச்சுருப்பார் யோமன். He is a woodsman compared to Robin Hood. He is always compared with Robin Hood. And next character is the Manciple. He worked at a college of lawyers. லாயராக ஒர்க் பண்ணியிருக்காரு. An attendant who purchases provisions college and an inn of court. He serves food to the lawyers and students at the temple. இந்த டெம்பிள்ன்றது லாயர்ஸ்க்குரிய ஒரு பிளேஸு. அங்கே உள்ள லாயர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபுட்டு சர்வ் பண்ணக்கூடியவராக இருந்திருக்காரு மேன்சிபிள். Despite his lack of education, the Manciple is smarter than the 30 lawyers he feeds. அவருக்கு வந்து எஜுகேஷன் கம்மியாக இருந்தாலும் அவர் ஃபீட் பண்ணக்கூடிய அந்த லாயர்ஸை விட ரொம்ப கெட்டிக்காரராக இருப்பார். த குக். நெக்ஸ்ட் கேரக்டர் இஸ் த குக். ஹிஸ் நேம் இஸ் ரோஜர். இந்த குக்கோட நேம் வந்து ரோஜர். ஹி வாஸ் எம்ப்ளாய்டு பை த கில்ஸ்மேன். கில்ஸ்மேனுக்கு ஒரு எம்ப்ளாயராக இருக்கார். இந்த பர்ஃபெக்ட் இன் குக்கிங் ஃபுட்டு. அவர் வந்து குக் பண்ணுறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கார். ஹிஸ் மாஸ்டர் பீஸ் இஸ் மின்ஸ்ட் சிக்கன் இன் ஒயிட் சாஸ். அவரோட எதில் எக்ஸ்பர்ட்னா மின்ஸ்டு சிக்கன் இன் ஒயிட் சாஸ், அது பண்ணுறதுல ரொம்ப ஃபேமஸாக இருக்கார் இந்த குக்கு. அடுத்து மில்லர். நெக்ஸ்ட் கேரக்டர் இஸ் மில்லர். ஹிஸ் நேம் இஸ் ராபின். மில்லரோட பேர் ராபின். ஃபாண்ட் ஆஃப் டெல்லிங் இன்டீசன்ட் டேல்ஸ். அவருக்கு வந்து சிலித்தனமாக டேல்ஸ், மோசமான டேல்ஸ் வந்து சொல்கிறதுல ரொம்ப விருப்பம். ஹி டெல்ஸ் த டேல் ஆஃப் அ பாடி ஃபேப்லியூ ஓர் ஒயிட் கோட் அண்ட் ப்ளூ ஹூட். ஒயிட் கோட்டும் ப்ளூ ஹூடும் அணிஞ்சிருப்பார். எக்ஸ்பர்ட் இன் கிரைண்டிங் கார்ன் அண்ட் ஸ்டோல் கார்ன் பை புஷிங் த ஸ்கேல்ஸ் வித் ஹிஸ் தம்ப. கார்ன் அரைக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ அரைக்க வரவங்ககிட்ட வந்து நிறைய ஆட்டை போட்டுருவார், நிறைய ஸ்டீல் பண்ணுவார்.
ஃபார் விச் நரேட்டர் ஸ்வேர்ஸ் ஹி ஹேட் கோல்டன் தம். அதனால் இதை இவரை எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா ஹேட் அ கோல்டன் தம் அப்படின்னு சொல்லி இவரை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேரக்டரைசேஷன் ஆஃப் சாசர் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம கேரக்டர்ஸ் பார்த்தோம். எந்த மாதிரி சாசர் வந்து கேரக்டரைஸ் பண்ணியிருக்காருன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கிரேட் கேரக்டர் பெயிண்டர். இவர் எப்படி சொல்கிறாங்கன்னா சாசர் தான் ஃபர்ஸ்ட் கிரேட் கேரக்டர் பெயிண்டர். கேரக்டரை பெயிண்ட் பண்ணுறதுல ரொம்ப திறமையானவர் நம்ம சாசர். போடுற ரியல் லைஃப் கேரக்டர்ஸ், இவர் இமேஜினரியாக சொல்லாமல் ரியல் லைஃப் கேரக்டர்ஸை இவர் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காரு. கேரக்டர்ஸ் ஆர் ட்ரான் ஃப்ரம் கீன் அப்சர்வேஷன் ஆஃப் மேன் அண்ட் விமன். மக்களை வந்து எந்தளவுக்கு அவர் நுண்ணியமாக கவனித்து இதை எழுதியிருக்காருன்றது தெரியும் இதை படித்து பார்க்கும்போதே. ஃபர்ஸ்ட் ரைட் டு பிரிங் அட்மாஸ்பியர் ஆஃப் ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் அபவுட் மென் அண்ட் விமன். இவர் தான் ஃபஸ்ட்டு ரைட்டர் அபவுட் டு பிரிங் அட்மாஸ்பியர் ஆஃப் ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் அபவுட் மென் அண்ட் விமன். மென் அண்ட் விமன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சு அவங்களோட கேரக்டர்ஸை அப்சர்வ் பண்ணி ரைட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ரைட்டர் இவர் தான். அண்ட் தென் ஃபஸ்ட் கிரேட் நரேட்டிவ் போயட் இன் இங்கிலீஷ். இவர் எப்படி சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு நரேட்டிவ் போயட் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஏன்னா இவரோட ஸ்டோரிஸ் வந்து ஒரு சின்ன சின்ன நாவல், குட்டி குட்டி நாவல்ன்ற அளவுக்கு அவ்வளோ அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ட்ராய்லஸ் அண்ட் கிறிசிடே, ஃபர்ஸ்ட் நாவல் ரிட்டன் இன் வேர்ஸ். It has a plot, dialogue, humor, irony, realism, conflict, dramatic elements, etc. இவரோட ஸ்டோரி ட்ராய்லஸ் அண்ட் கிறிசிடா வந்து இட்ஸ் லைக் அ நாவலுக்குரிய எல்லா அம்சங்களும் இந்த ட்ராய்லஸ் அண்ட் கிறிசிடாவில் இருக்குது. பிளாட்டு, டயலாகு, ஹியூமர், ஐரணி, ஒரு நாவலுக்கு தேவையான எல்லா கேரக்டரிஸ்டிக்கும் இவரோட அந்த ஸ்டோரி ட்ராய்லஸ் அண்ட் கிறிசிடாவில் இருக்குது. ஸோ இவரை வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல் அப்படின்னு சொல்கிறாங்க. கேரக்டர் கிறிசிடே இஸ் த ஃபர்ஸ்ட் ட்ரூ சைக்காலஜிக்கல் ஸ்டடி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஹியூமன். இந்த ட்ராய்லஸ் அண்ட் கிறிசிடாவில் வரக்கூடிய கேரக்டர் கிறிசிடா வந்து ஒரு சைக்காலஜிக்கல் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். காம்ப்ளெக்ஸ் விமன், ஒரு காம்ப்ளெக்ஸான விமனை வந்து டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய அளவுக்கு இவர் வந்து ரைட் பண்ணியிருக்கார், போர்ட்ரே பண்ணியிருக்கார் அந்த கேரக்டரை. பண்டாரஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் காமிக் கேரக்டர் இன் இங்கிலீஷ். பண்டாரஸ்ன்றது இந்த ஃபஸ்ட்டு காமிக் கேரக்டர் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சாசரை பற்றி யாரெல்லாம் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். செஸ்டர்டன் எப்படி சொல்லியிருக்காருன்னா, இஃப் சாசர் இஸ் த ஃபாதர் ஆஃப் போயட்ரி, ஹீ இஸ் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாசர் இஸ் த ஃபாதர் ஆஃப் போயட்ரி, ஹீ இஸ் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொன்னவர் செஸ்டர்டன். அண்ட் ஆல்பர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாசர் இஸ் த ஏர்லியஸ்ட் ஆஃப் த கிரேட் மாடர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு.